கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை, மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, போதை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. சட்ட ஒழுங்கு தளர்வாக உள்ளதால் மாபியா கும்பல்கள் கனிம வளங்களையும் கொள்ளையடித்து வருகின்றன. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, கனிமவளத்துறை அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணல் மாபியாவால் மாவட்டத்தில் அரசு வருவாய்க்கு மாதம் 7 கோடி முதல் 10 கோடி வரை இழப்பு ஏற்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த வாசப்பா என்பவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மணல் மற்றும் கனிம வளங்களை அதிகாரம் பெற்றவர் போல் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் வசூல் செய்வதற்காக சென்னையில் ஓம் சக்தி என்ற பெயரில் அலுவலகமும் நடத்துவதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அலுவலர்களுக்கு மாமூல் கொடுத்து இந்த கொள்ளை நடைபெறுகிறது என ஒரு தரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது. இதனால் மக்களின் உயிர், சொத்து, பாதுகாப்பு பாதிக்கப்படுகிறது. சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் முளைப்புடன் செயல்பட்டு மாபியாவை ஒழித்து மக்களை போதை மற்றும் குற்றச் செயல்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.